ரைஸ் தி லார்ட். நாம எங்க போனாலும் நம்மள தீமையாவே பாக்குறாங்க, விரோதமாவே பார்த்துட்டே இருக்காங்களா? என்னதான் நன்மை செஞ்சாலும் அவங்க நம்மளை எப்படி பாக்குறாங்கன்னா தீமையாவே, வெறுப்பாவே, கசப்பாவே பார்த்துட்டு இருக்காங்களா? இவங்களுக்கு நம்ம என்ன தெரியுங்களா பண்ணணும்? பதிலுக்கு பதில், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல்லுன்னு மற்றவர்களை போல் இருக்கக்கூடாதுங்க. தேவ பிள்ளைகள் இவர்களுக்கு என்ன செய்யணும்னா, தீமை செய்கிறவர்களுக்கு நன்மைகளை செஞ்சு அவங்களுக்கு காமிக்கணுங்க. அவங்கள அப்படியே விட்டுறக்கூடாது. தீமையிலேயே இருந்து தீமையிலேயே கடந்து அப்படியே போயிடு அப்படிலாம் விட்டுறக்கூடாதுங்க. தீமை செய்கிறவர்களுக்கு அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஆத்ம பாரத்தோடு கர்த்தர்கிட்ட ஜெபிக்கணும். ஏன்னா நம்ம எல்லாருமே சகோதரர்களா, நம்ம மட்டும் நல்லா வாழ்ந்துட்டு நம்ம குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. நம்ம குடும்பம் மாதிரி பிறர் குடும்பத்தையும் அவங்களும் நல்லா இருக்கணும், அவங்களும் நல்லா வளரணும். அதனால எப்படியோ போயிட்டு போறாங்கன்ட்டு விட்டுறக்கூடாது. நம்ம போய் அங்கே சொல்ல வேண்டாம், ஆனால் அவங்களுக்காக இங்கேருந்து கர்த்தர்கிட்ட ஜெபிக்கலாம். ஸோ தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யணுங்க. தீமை எண்ணத்தோடு இருக்கிறவங்களுக்காக கர்த்தர்கிட்ட ஆத்ம பாரத்தோடு நம்ம ஜெபிக்கணுங்க. இப்படி இருந்தால் அந்த சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி கொடுப்பாரு அவங்களுக்கு. அவங்களும் கர்த்தரை தெரிந்து கொண்டு நல்ல ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளாக அவங்களும் சந்தோஷமாகவும் சமாதானத்தோடும் எந்த தீய எண்ணமும் இல்லாமல் நல்லவர்களாய், கிறிஸ்துவுக்குள்ள உண்மை உள்ளவர்களாய், சாட்சி உள்ளவர்களாய், அவரை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாய் வாழ முடியுங்க.